प्रदेशों में एसआईआर हो रहा है, पर मैं बहुत जिम्मेदारी से यह बात कह रहा हूं कि चुनाव आयोग के पास कानूनी तौर पर एसआईआर करवाने का कोई औचित्य नहीं है। 6 प्रदेशों में चुनाव होने जा रहे हैं, केरल, तमिलनाडु, पश्चिम बंगाल, असम, पुडुचेरी। पेपर बैलेट पे करा लीजिए ना चुनाव, दूध का दूध पानी का पानी हो जाएगा। देखिए, चुनाव आयोग को तो चुनाव करवाना है। चुनाव आयोग को क्या फर्क पड़ता है ईवीएम से हो या पेपर बैलेट से हो। कोई बात खराब नहीं हो। एक मिनट बैठिए। आसन को चुनौती देने का प्रयास मत करिए, ये ठीक नहीं है। Speaker sir, I want to make it very clear. Please. Speaker sir, I want to make it very clear. The discussion is about votes. The discussion is about the stealing of votes. The discussion is about the SIR, and I am framing my discussion about votes. Yes. And what is happening here is patently unfair. I am talking about the subject. In order to capture the vote, you have to capture institutions. I am saying that institutions of India are captured, and I will come to the point, which is Election Commission is captured. So, the project of the RSS was to capture the institutional framework of the country. Capture of the institution that directly controls the election system of our country, the Election Commission. வணக்கம், இது கேள்விக்களம். இறுதியாக ஒரு வழியாக எஸ்ஐஆர் குறித்த விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடந்திருக்கிறது. வாக்கு திருட்டில் தொடங்கி தேர்தல் ஆணையர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லீகல் இம்யூனிட்டி அதில் ஆரம்பித்து பல்வேறு முறைகேடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வாக்குச்சீட்டை பயன்படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பல விஷயங்கள் இன்று பேசப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில். குறிப்பாக ராகுல் காந்தி பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு எப்படி தேர்தல் ஆணையம் பாஜகவோடு இணைந்து செயல்படுகிறது, கொலூஷன் 2 பேருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள் என்று விரிவாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதற்கு தீர்வும் சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த சட்ட மாற்றங்களை எல்லாம் ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் இவிஎம் எந்திரம் மீது நம்பிக்கை தகர்கிறதா, இதுதான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பாஜகவிலிருந்து விஜயதாரணி, அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கே கனகராஜ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைகிறார்கள். விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரும் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு பாலச்சந்திரன் அவர்கிட்ட நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சார், இது ஒரு வழியாக எஸ்ஐஆர் குறித்து விவாதம் ஆரம்பிச்சிருச்சு. பிரேசில் மாடல் எப்படி ஹரியானா வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றார் 22 இடங்களில் தொடங்கி வாக்கு திருட்டு எவ்வாறு நடந்தது, எப்படி தேர்தல் ஆணையர் தேர்வில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், சட்ட மாற்றங்கள் கொண்டு வந்தது முதல் அவருக்கு கொடுக்கப்பட்ட லீகல் இம்யூனிட்டி வரை பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இறுதியாக தமிழ்நாட்டுக்கும் வாக்காளர் பட்டியலில் வாக்குச்சீட்டு பயன்படுத்தணும் அப்படின்ற நிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கு. இன்றைய நடந்த விவாதங்களில் எஸ்ஐஆருடைய தாக்கம் தீவிரத்தை பாராளுமன்றத்தில் உணர முடிச்சுதா, இதனால் ஏதாவது ஒரு பயன் பெறுமா? உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, பாராளுமன்றத்திலிருந்து நிச்சயமாக உணர முடிந்திருக்கிறது. இதை இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் கொஞ்சம் சரியாக ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க நாட்டுக்கு சேவை செய்தவர்களாக ஆவார்கள். ஆனால் அப்படி மெயின் ஸ்ட்ரீம் இது வரைக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளில் எந்த கடமையை ஆற்றணுமோ அந்த கடமையை ஆற்றவில்லை அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லைன்னா இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் தெரியாமலே போயிருந்திருக்கோம். இப்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இம்யூனிட்டி ஏன் கொடுக்க வேண்டிய தேவை வந்தது, அதை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஓவர் நைட் இம்யூனிட்டி கொடுத்தாச்சு. ஏன்? இப்போ என்ன பயம் இருந்தது, என்ன அச்சம் இருந்தது, அதை பற்றி எந்த விதமான விளக்கமும் கிடையாது. அடுத்து, இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நடத்தை சந்தேகத்திற்குரியதா? நிச்சயமாக இல்லை, இது சந்தேகத்துக்குரியதில்லை. திரும்ப திரும்ப நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் நடுநிலைமையாளர்களாக இல்லை என்று திரும்ப நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அதனுடைய போக்கு போயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எலக்ட்ரானிக் டேட்டா நீங்கள் எலக்ட்ரானிக்கலி ரீடபிளாக எங்களுக்கு இதை கொடுங்களேன், எலக்ட்ரல் ரோலை கொடுங்களேன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ரீடபிளாக கொடுக்குறதுல என்ன தப்பு?
எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீ உடனடியாக அஃபிடவிட் கொடுன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். இன்றைக்கி எலக்ட்ரானிக்கலி ஃப்ராடு நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கான தன்கிட்ட இருக்க எல்லா ஆதாரங்களையும், கஷ்டப்பட்டு தேடிய ஆதாரங்களை எல்லாம் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்தின் முன்னால் வைத்து விட்டார். எலெக்ஷன் கமிஷனுக்கும் அனுப்பிட்டார். எலெக்ஷன் கமிஷன் அவர் கூறினதில் உள்ள 2 சின்ன தவறுகளை உடனடியாக ஜம்ப் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஒரே பெண்மணி வந்து ஒரு தொகுதியில் 2 எலெக்ஷன் பூத்தில் வந்து போலிங் பூத்தில் வந்து வாக்காளராக இருக்காங்கன்னு சொன்னது தப்பு அப்படின்னு உடனடியாக சொன்னாங்க. குட், வரவேற்கிறேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து 2 அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலேருந்து வாக்காளர் இருக்கான்னு சொன்னதையும் தப்புன்னு சொன்னாங்க. அதுவும் வரவேற்க தகுந்தது. மீதி உள்ளதெல்லாம் என்னாச்சு? அவர் மீது எவ்வளோ முக்கியமான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார். இந்த நாட்டுடைய ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை அம்சம் நேர்மையான முறையில் இந்த நாட்டில் வாக்களிக்கும் உரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்கு அளிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படவில்லை, அவைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி ராகுல் காந்தி சொன்னது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் அது கேஸ் நிற்கிது. இந்த நிலைமையில் வந்து இந்த எலக்ட்ரானிக்கலி இவங்க இவ்வளவு இடைஞ்சல் தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்கன்னா அப்போ மறுபடியும் இன்றைக்கி பேசாமல் வாக்குச்சீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ரெண்டு ஒரு காரியம் பண்ணணும். விபேட் வந்து 100% வந்து பண்ணணும். முதல்ல விபேட் கவுண்டிங் நடக்கணும். அப்படி நடந்தால் நமக்கு நம்பிக்கை வரும். அல்லது வாக்குச்சீட்டுக்கு போகணும். இந்த 2 தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்திருக்காரு. திரும்பவும் சொல்கிறேன், பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சொன்னதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க பதில் சொல்லட்டும், அதை நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட் நடந்த விவாதத்தில் பாயிண்ட் பை பாயிண்ட் இது இருக்காது, பதில் இருக்காது. வந்தே மாதரத்தை கொண்டாடுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் துரோகிம்பாங்க. இது விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிடாதவங்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கூட கைகோர்த்துட்டு நின்றவங்க இன்றைக்கி விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்து இவங்க தேச விரோதிகள்ங்கிறாங்க. நேரு வந்து தேசத்துக்கு வந்து விரோதம் பண்ணிட்டாருங்கிறாங்க. இல்லாத பொய்யெல்லாம் வரலாறுங்கிற பேரில் சொல்கிறாங்க. அதே மாதிரி விவாதங்கள் நடந்தால் மக்களுக்கு தெரியும் விவாதத்தில் என்ன நடக்குதுங்கிறது. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இது மட்டும் பற்றாது. நிச்சயமாக இந்த மக்கள் ஜனநாயக முறையில் தங்களுடைய எதிர்ப்பை, வெகுஜன எதிர்ப்பை காட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. இது உங்கள் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். விஜயதாரணி, அதாவது மக்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டார். ராகுல் காந்தி சொன்னதை பட்டியலிட்டு வாக்குச்சீட்டை நோக்கி போக வேண்டிய தேவை எழுந்திருக்குதுன்ற கூட அவர் சொல்கிறார். அப்போது இவ்வளவு பெரிய விஷயங்கள், ஜனநாயகத்தை வந்து கொலை செய்வதற்கு பாஜகவோடு இணைந்து தேர்தல் ஆணையமும் செயல்படுதுன்னு அப்பட்டமாக வந்து ஆதாரங்களோடு வந்து பாராளுமன்றத்திலே பிரசன்ட் பண்ணியாச்சு. இதற்கு மேல் என்ன தேவை? குறைந்தபட்சம் வந்து பிரதமரோ இல்லை ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சரோ இல்லை மூத்த அமைச்சர்கள் இது சம்பந்தமான வந்து கவனம் பெற்றதுக்கப்புறம் ஒரு பதிலளிக்கணும். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டில் வந்துட்டு இருக்கு. கடைசியாக ஒரு வழியாக பாராளுமன்றத்திற்கும் வந்துருச்சு. மக்கள் மன்றத்தில் அங்கே பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அதாவது இன்றைக்கு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து இறந்தவர்களை நீக்குவது, இரட்டை வாக்குகளை நீக்குவது, ஷிஃப்டான வாக்குகளை எங்கே ஷிஃப்டாக இருக்காங்களோ அங்கே மட்டும் வச்சுருக்கிறது, 2-3 இடத்துல ஷிஃப்ட் ஆனவங்களாம் மற்ற இடங்களில் நீக்கப்படுவது என்று இன்றைக்கி ஏஎஸ்டி என்ற அந்த ஒரு அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எஸ்ஐஆர் நடக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருப்பதை மக்கள் உணர்கிறார்கள். இப்போ பீகாரில் வந்து வாக்குப்பதிவு அதிகமாகிருக்கு, 8% ஓட்டு அதிகமாக இருக்குன்னா அது காரணம் எஸ்ஐஆர் கூட தான். எஸ்ஐஆர் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கு. எல்லோரும் போய் வாக்கு போடணும், அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாக்குகள் உறுதியாக அவங்க உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து அந்த கடைசி மாதங்கள் கொடுத்த வாய்ப்பை வந்து மக்கள் ஓட்டு போடுவதற்கும் ஒரு உந்துதலாக இருந்திருக்கு. அப்படியே ஓட்டு போடாத மக்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர். அப்படியே இது வந்து பெரிய அளவில் இந்த எஸ்ஐஆர் வந்து மக்களுக்கு உதவியாக இருந்திருக்குங்கிறத ஏற்கனவே பல மாநிலங்கள் நிரூபிச்சிருக்கு. ராகுல் காந்தி பட்டியலிட்ட விஷயங்களை போலி வாக்குகளும் சரி, பிரேசில் மாடல் ஹரியானால 22 இடத்துல வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு அவர். இல்ல இன்னைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு டீடைலா பத்திரிகையாளர் சந்திப்பை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நாடு பார்க்கும்போது எல்லாரும் முன்னாடியும் அந்த டீடைல எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும் இல்லையா? தேர்தல் ஆணையம் வந்து நான் சொல்லிட்டுமா அது ப்ராசஸ் என்னன்னு சொல்றேன். ராகுல் காந்தி இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் அந்த ப்ராசஸ் படி யாருக்கு அப்ஜெக்ஷன் இருக்கோ ஃபார்ம் 6, 7, 8ன்னு 3 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸின் அடிப்படையில் சேர்க்க வேண்டியவர்கள், டிலீட் பண்ண வேண்டியவர்கள் என்று இந்த ஃபார்ம்ஸை பயன்படுத்தலாம்.
இவருக்கு இருந்த லிஸ்ட் அத்தனையுமே அந்த ஃபார்ம் 7ல நம்ம குறிப்பிட்டு delete பண்ண வேண்டியவங்களையும் சேர்க்க வேண்டியவங்களையும் அதுலயே கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு அஃபிடவிட் மாதிரி போட்டு அதோட இது அத்தனையுமே அட்டாச் பண்ணி அவர் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பு தான் பண்ணாரு. இன்னைக்கு தான் பார்லிமெண்ட் முன்னாடி சொல்லியிருக்காரு. இனிமே தான் அதை வந்து அவங்க பரிசீலனை பண்ண முன்னாள் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காருல்ல எஸ்ஐ குரேஷி அவர் சொன்னாரு. அதாவது இந்த சட்ட நடைமுறை என்னன்னு சொல்லிடுறேன். இந்த 6, 7, 8 பயன்படுத்தி தனித்தனியா ஒன்னொன்னா கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அவருக்கு அது தனித்தனியா கொடுக்கறதுல சிரமம் இருந்தா மொத்தமா பட்டியலிட்டு ஒரு அஃபிடவிட் வச்சு கொடுத்துருக்கலாம். அதுவும் தேவையே இல்லைன்றாங்க. இல்ல அதுவும் இல்லனா தேவையே இல்ல. தேர்தல் ஆணையம் வந்து should be above suspicion. அதாவது வந்து எஸ்ஐ குரேஷி சொன்னார்ல, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் சொன்னாரு. குற்றச்சாட்டு வந்த உடனே அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமைன்னு சொல்லி 2 முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் அவர்களே சொன்னாங்க. எல்லாரும் சொல்றது அஃபிடவிட் போட்டா தான் பாப்பேன்னு சொல்றது தான் தேர்தல் ஆணையம். லிஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? ப்ராப்பர் லிஸ்ட் அவங்க தான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல மொத்தத்தையும் போட்டுட்டாங்க. ஊடக ஃபுல் ரிப்போர்ட் ஆகுது. தேர்தல் ஆணையத்துக்கு குறைந்தபட்சம் பதில் சொல்ல வேண்டாமா? நீங்க வந்து ஒரு லெட்டர் பேட்ல அடிச்சு ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவரோட லெட்டர் பேட்ல போட்டு கேள்வி எழுப்பி கொடுத்துருக்கணும். சரி, ஒண்ணுமே கொடுக்காம பிரஸ் ரிலீஸ். இன்னைக்கு நான் 4 குற்றச்சாட்டு மீடியால வைக்கிறேன், உடனே எலெக்ஷன் கமிஷன் எனக்கு பதில் சொன்னா என்ன தவறு? அது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அத பார்வையிடணும்ல. சரி, நீங்க குற்றச்சாட்டு அஃபிடவிட் கேக்குறீங்க, பார்லிமென்ட்ல பேசியிருக்காரு. நான் கேக்குறேன், பதில நீங்க பாருங்க. அஃபிடவிட் கேக்குறாங்க இல்லையா? அப்போ அகிலேஷ் யாதவ் சொன்னார் இதே போல அஃபிடவிட் கேட்டாங்க. உத்தரப்பிரதேசல நாங்க இவ்வளவு ஆயிரம்னு சொல்லிட்டு 16,000 அஃபிடவிட் போய் சப்மிட் பண்ணோம்னு சொல்லி அந்த போஸ்டோட சேர்த்து கொடுத்தாரு. என்ன பதில் சொல்லிச்சு தேர்தல் ஆணையம்? 16,000லயும் பதில் சொல்லிருப்பாங்க. சொல்லலையே. அது அவர்தான் அந்த பார்லிமென்ட் வெளியில தான் பிரஸ் மீட்ல சொன்னார் காப்பியோட. ஏதேது தவறு இருக்கோ சொல்லலாம். நிறைய பொய் சொல்றாங்க இந்த விஷயத்துல. இல்ல பாலச்சந்திரன் உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேக்குறாரு. உங்ககிட்ட தான் கேள்வி கேக்குறாரு திரு பாலச்சந்திரன். என்ன கேக்குறாரு? இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி விஜயதரணி சொல்கிறாங்க. பப்ளிக்கில் சொன்னால் எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு. பிறகு ஏன் தேர்தல் ஆணையம் வந்து பப்ளிக்கில் சொன்ன 2 விஷயத்துக்கு உடனடியாக பதில் சொன்னாங்க? ஒரு சட்டமன்றத்தில் 2 சட்டமன்றத்தில் ஒருத்தருக்கு வாக்கு இருக்குன்னு சொன்னபோது அது பொய் அப்படின்னு சொல்லி விரட்டுன்னு சொன்னாங்களே எப்படி? ஒரே ஒரு அம்மா வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மோர் தென் 1 போலிங் ஸ்டேஷனில் வாக்குரிமை இருக்குன்னு சொன்னபோது அது தப்புன்னு உடனடியாக சொன்னாங்களே. இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு மற்ற விஷயத்தை பற்றி ஏன் பேச தெரியல? உண்மை இல்லையா இருக்கும்? இல்ல, அது அனுமானத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாதுல. இதுக்கு வந்து செலக்டிவா வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க இல்லையா? இந்த கேள்விக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. பிரேசில் இருக்கக்கூடிய மாடல் 22 இடத்துல ஹரியானால யார் இருக்காங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லணும்ல. அதாவது அனுமானத்தின் அடிப்படையில அவங்களும் குற்றச்சாட்டு இவங்க தரவு வோட்டர் லிஸ்ட் எடுத்து கொடுக்கறாங்க. தேர்தல் ஆணையத்தோட வோட்டர் லிஸ்ட் என்ன எடுத்து கொடுத்தாலும் ப்ராப்பரா அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கும். அது ஏன் செய்யல? இவ்வளவு நாள் ஏன் செய்யல? இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருக்காங்க, அதுக்கு பதில் வரும். என்ன திரு பாலச்சந்திரன்? இல்லை, ஆன்லைனில் வந்து டெலிஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார். கர்நாடகாவில் ஆன்லைனில் வந்து டெலிஷன் நடந்தது. அந்த ஆன்லைனில் பேசினவர் வந்து எந்த மொபைல் நம்பரை சொன்னாரோ அந்த மொபைல் நம்பர் இன்னொரு அம்மாவுக்கு சொந்தமானதுன்னு கூட்டத்தில் அந்த அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவங்க சொன்னாங்க நான் இது மாதிரி ஒன்றுமே செய்யலைன்னு. உடனே இவங்க கேட்டாங்க ஏன் எப்படி இது நடந்ததுன்னா, முதல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சு, நாங்கள்லாம் ஆன்லைனில் டெலிஷன்லாம் பண்ண மாட்டோம் ஆன்லைனில் பேசினா அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் தான் அதை பற்றி எஃப்ஐஆர் கொடுத்தோம், நீங்கள் என்ன ஏதோ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. அப்போது கர்நாடகாவுடைய காவல்துறை வந்து சொன்னாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம், உங்கள்கிட்ட தானே அந்த ஐபி டீட்டெயில்ஸ் இருக்குது, யார் அந்த ஆன்லைனில் இது மாதிரி பேசினாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் ஏன் தேர்தல் ஆணையம் சொல்லாமல் இருக்குது? இவங்க ஏன் ஒரு வழக்கு கொடுத்துட்டு அந்த வழக்கு கோஆபரேட் பண்ணாங்க? ஆன்லைன் process இல்ல. இப்ப டைரக்டா BLO வந்து வீடு வீடா போய் ஆன்லைன்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்ளை பண்ணலாமே. ஆன்லைன்லயே பண்ணலாமே எஸ்ஐஆர் ஃபார்ம். இப்ப பண்ணலாம். இப்ப அது ஆன்லைன்ல வந்து எஸ்ஐஆர் ஆரம்பத்துல இருந்தே பண்ணலாம். இப்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப அதுக்குள்ள சேஃப்கார்ட்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரம் அவங்க கேக்குற தகவல் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அந்த அடிப்படையில ஆன்லைன்ல அது பாசிபிள். ஆனால் BLOs ஏன் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா இன்னும் process ஈஸியா BLOs கேட்கல. அவர் கேக்குறது தேர்தல் ஆணையத்திலிருந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். should be above suspicion ங்கயா. அவர் கேட்டது டெஸ்டினேஷன் போர்ட் டெஸ்டினேஷன் IP அட்ரஸும் கர்நாடகா CID கேக்குறாங்க. அதுல ஒரு வாக்க நீக்கிறதுக்கு 80 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பர்டிகுலர் நபர் வந்து மாசா வந்து 6000 ஓட்டுகளை வந்து நீக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கார் ஆலந்த் தொகுதியில அப்படின்னு சொல்லி கண்டே பிடிச்சிட்டாங்க. ஆனா டெஸ்டினேஷன் IP அட்ரஸும் போர்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை மட்டும் தர மாட்டேங்குது. ஏன்னு கேட்கறாங்க.
நீங்க அவர் 6000 இதை டெலிஷனை பண்ண முயற்சி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுன்னா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அந்த கேஸை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நடத்தட்டும். தரவுகளை கேட்டா தர மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம். தரவுகள் கோர்ட் மூலமா கேட்கட்டும். இல்ல அதுக்கு அவங்க ஆல்ரெடி லெட்டர் பல தடவை எழுதியாச்சு. 7 லெட்டர் எழுதி இது வரைக்கும் தர மாட்டேங்குது. கோர்ட் மூலமா கேட்கட்டும். சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் மூலமா கேட்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு வழி இருக்கு. திரு ரவிக்குமார், இன்றைய விவாதம் ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஜனநாயகத்தை விரும்புவராக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டுச்சா? எஸ்ஐஆர் குறித்தான விவாதம், தேர்தல் ஆணையம் குறித்தான விவாதம் நடந்ததுனால இன்று ஏதாவது ஒரு நம்பிக்கை பிறந்ததா? இதனால ஒரு நல்லது நன்மை பெயர்க்கும் அப்படின்னு? திரு ராகுல் காந்தி இன்னைக்கு ரொம்ப தெளிவான முறையில் 3 விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு இறுதியில் ஒரு 3 கேள்விகளை எழுப்பினார். 3 டிமாண்ட் என்னன்னா, முதல்ல வந்து ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலே மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுக்கணும். மெஷினில் ரீடபிளாக இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் இது ஏற்கனவே இருந்தது. கர்நாடகா பிரச்சனையே, கர்நாடகாவில் ஓட்டு திருட்டு நடந்ததுங்கிறத ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தியதற்கு பிறகு மெஷின் ரீடபிளாக இருந்ததை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியை போய் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. டூப்ளிகேஷன் பண்ண முடியாத மாதிரி மறைக்கிறாங்க. உடனடியாக ஆல்டரும் பண்ண முடியாது. இது மெஷின் ரீடபிளாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். மெஷின் ரீடபிளாக இருந்தால் ஆல்டர் பண்ணலாம். கொஞ்சம் பேசாமல் இருங்க நீங்கள். நடுவில் கமெண்ட் அடிக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் வாய மூடிட்டுங்க. எப்ப பார்த்தாலும் இல்ல அவர் பேசட்டும். நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி சொல்லிக்கிட்டு நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்க பேசுனதுக்கு அப்புறம் மற்றவங்க பேச விடுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் ரன்னிங் கமெண்ட்ரி அடிச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது அவர் கேட்டது என்னன்னா, நீங்க வந்து இவங்க கொண்டு வந்திருக்க ஒரு சட்ட திருத்தம். என்ன சட்ட திருத்தம்? எலெக்ஷன் கமிஷனர் வந்து எந்த கோர்ட்லையும் சூ பண்ண முடியாது. அவருக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுத்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க. அது எதுக்காக பண்ணியிருக்கீங்க? பிரைம் மினிஸ்டருக்கே இல்லாத இம்யூனிட்டியை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எனவே அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். மூணாவது, எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து 45 நாட்களுக்கு மேலே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விதியை திருத்துறாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போனதும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் இல்லை நாங்கள் விதியை மாற்றிட்டோம், 45 நாளைக்கு மேலே அதை வச்சுக்க முடியாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோங்கிறாங்க. இதை நீங்கள் சரி பண்ணணும். இது 3 தான் கேட்டார். இதை கேட்குறதுக்கு முன்னே அவர் எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக இந்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி கேப்சர் பண்ணப்பட்டிருக்குது, இதை வைத்துக்கொண்டு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் முடிவுகளை இவர் திருடுகிறார்கள், தேர்தலையே திருடுறாங்க அப்படிங்கிறத அவர் ஆதாரபூர்வமாக இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எடுத்து வச்சுருக்காரு. இதுக்கு வந்து அவங்க எந்த பதிலும் சொல்ல போகிறது. ஏன்னா இதுக்கு முன்பே பல முறை ஆதாரங்களோட பொதுவெளியில் வச்சாச்சு. எப்படி வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் 22 இடத்துல ஹரியானாவில் எப்படி வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இடம் பெறுறாங்க, அதே மாதிரி ஒரு பெண்மணி 200க்கு மேலான ஓட்டு அவங்களுக்கு இப்படி இருக்குது. எப்படி வந்து பீகாரில் 1.2 லட்சம் டூப்ளிகேஷன் இருக்குது. இன்றைக்கி என்ன எவ்வளோ பெரிய ஃப்ராடு இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்கிறாங்கன்னா, 2023 சொல்கிறாங்க டீடூப்ளிகேஷன், அதாவது டூப்ளிகேஷனை கண்டறிகிற ஒரு சாஃப்ட்வேர், டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அதை சரியாக பண்ண முடியுதுன்றாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நீங்கள் பீகாரில் பயன்படுத்தலை, ஏன் வந்து திருப்பி டூப்ளிகேஷன் அவ்வளோ இருக்க அப்படின்னு சொல்லும் போது, டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து சரியாக இல்லை, அதனால் நாங்கள் அதை வந்து பயன்படுத்துகிறத நிறுத்திட்டோம் அப்படின்னு திருப்பி வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் அப்பட்டமாக ஃப்ராடு வேலை பண்ணுகிறார்கள். இது வந்து ஆதாரபூர்வமாக இன்றைக்கு நிரூபிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு எந்த பதிலையும் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் சொல்லலை. அதே போல் பாஜகவுடைய ஆட்சியாளர்களும் இதுக்கு எந்த பதிலையும் சொல்லலை. அவர்கள் வந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம் என்பது போல் இன்றைக்கு நடக்குது. தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது, 11ஆம் தேதி இது முடிய போகுது. இந்த முடிஞ்சதும் அதுக்கப்புறம் அவங்க டிராஃப்ட் ரோல் வெளியிடும்போது நாம் பார்க்கத்தான் போகிறோம், 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பேருடைய வாக்குகள் பறிக்கப்பட போகின்றன தமிழ்நாட்டில். 1 கோடி பேர். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 17 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஏற்கனவே ஜனவரியில் வெளியிடப்பட்ட எலக்ட்ரல் ரோல் அதில் இடம்பெற்றிருக்கிறவர்கள், அவர்களில் 2 லட்சம் பேரை இன்றைக்கி அவங்களுக்கு
அவங்களுடைய இதை பதிவேற்றம் செய்ய முடியல. 2 லட்சம் பேர் நீக்கப்பட போகிறார்கள். அதில் பழங்குடியின மக்கள் அதிகமாக, பட்டியல் சமூகத்தவர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், நாங்கள் ஒவ்வொரு பூத்தாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த 2 லட்சம் பேர் ஒரு மாவட்டத்தில்னா நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் எடுத்து பாருங்கள், 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் விடுபட போகிறார்கள். அதுவும் நகரத்தில், சென்னை நகரத்தில் 25% மேலான வாக்காளர்கள் டெலீட் பண்ணப்பட போகிறாங்க. திண்டிவனம் நகராட்சியில் நேற்றைய நிலவரப்படி 16% பேர், திண்டிவனம் நகராட்சியுடைய வாக்காளர்களில் 16% பேர் வந்து பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள். எனவே இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அப்ரோர் வந்து அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களெல்லாம் நீக்கிட்டு அப்படியே என்ன பண்ணோம், பாஜக வந்து தனக்கு ஆதரவானவர்களை யாருக்குமே தெரியாமல் அந்த எலக்டோரலில் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் பீகாரில் நடந்தது. 47 லட்சம், முதல்ல 65 லட்சம் பேரை வந்து நீக்கினாங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கப்புறம் ஆதாரமாக எடுத்துக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அது 47 லட்சமாக ஆயிடுச்சு. 47 லட்சம் பேர் போனதுன்னா அதுக்குள்ளார அவங்க எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 47 லட்சம் பேர் அங்கே டெலீட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் 37% டெலிஷனில் 37% முஸ்லீம்கள். இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது, சென்னையிலேயே ஒரு குடும்பம் அவர்கள் உயிரோடு இருக்காங்க, 16 பேர் ஒரு குடும்பத்தை, அவங்களெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வந்து எல்லாருமே நாங்கள் வந்து மனு கொடுத்து ரெசிப்ட் வச்சுருக்காங்க. ரெசிப்ட் வச்சிருக்கவங்களே எல்லாரையும் இறந்து போனவர்கள் லிஸ்ட்டில் வந்து காட்டியிருக்காங்க. இது இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல இருந்து வெளிப்படுத்தி இன்றைக்கி தினமலர் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி இது. எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. இது டார்கெட்டடாக இது நடக்கிறது. அதோடு கூட இதில் டெலிட் ஆக போகிறது பெரும்பகுதியானவர்கள் பட்டியல் சமூக மக்கள், பழங்குடிய மக்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சிறுபான்மையினர். இவங்க தான் காலி பண்ண போகலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களை எங்கேருந்து சேர்ப்பாங்க? ஏன்னா பீகாரில் வந்து ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் வெளியிடப்பட்டு தேர்தலில் முடிவு அறிவிக்கும் போது அதுக்கு இதுக்கும் 3 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. எப்படி திடீர்னு 3 லட்சம் அதிகமாக இருக்கிறதே, நீங்கள் வெளியிட்ட ஃபைனல் ரோல்லேருந்து கூடுதலாக இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நாங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்கு எப்பயுமே டைமே கிடையாது, எப்போ வேணாலும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டிலையும் ஆட் பண்ண போகிறார்கள். இப்போ இந்த ஃப்ராடு நடக்க போகிறது, நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த பீகாரில் என்ன மாதிரி தேர்தல் திருடப்பட்டதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு தேர்தலும் திருடப்படும். நாம் வந்து இப்போ வந்து ஒரு பாதி கிணறு தாண்டி இருக்கோம். நேற்று மாண்பு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார், பாதி கிணறு தாண்டி இருக்கோன்னா இந்த வந்து இப்போது ஃபார்ம் கொடுத்து அப்படி அதை வந்து அப்லோட் பண்ணுறது, இது மாதிரி இதில் வந்து எல்லாரும் போய் அலர்ட்டாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதை விடவு இன்றைக்கி அலர்ட்டாக இருக்க வேண்டியது எதெல்லாம் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அலர்ட்டாக வந்து ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து முதல் சுற்ற கருத்தை எடுத்துக்கிறேன் ரவிக்குமார். இந்த ஃப்ராடு நடக்கிறது. முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கனகராஜ், அதாவது பெரிய அளவிற்கு வாக்காளர்கள் நீக்கம் நடக்கப் போகிறது, இது வந்து ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு வைக்கிறார். திட்டமிட்டு பீகாரில் நடந்தது போல இங்கும் எலெக்ஷன் முடிவே திருடப்படலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் ரவிக்குமார் வைக்கிறார். நீங்க களத்துல வந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க, உங்கள் கட்சியின் சார்பாகவும் நீங்கள் பார்ப்பது என்ன? அது அப்புறம் போவோம். முதல்ல இவிஎம் சம்பந்தமா பேசுவோம். பாஜக இவிஎம் எதிர்த்துச்சா இல்லையா? நண்பர் ஜவஹர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இவிஎம் நீங்க எதிர்த்தீங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களா இல்லையா? இவிஎம் சம்பந்தமா செல்வி ஜெயலலிதா போட்ட அஃபிடவிட்டை நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்கே அத்வானியும் முக்தார் அப்பாஸ் நக்வியும் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு ரெக்கார்ட் இருக்கு இவிஎம்மை பற்றி. ஒன்றும் இல்லைங்க, போன தேர்தலுக்கு முன்னால் 22 கட்சிகள் சேர்ந்து என்ன கேட்டோம்னா, இப்போ இருக்கிறது விவிபேட் இருக்குது, பேலட்டிங் யூனிட் இருக்குது, அதுக்கடுத்து விவிபேட், கடைசியாக வந்து கண்ட்ரோல் யூனிட் வச்சுருக்காங்க. விவிபேட்லேருந்து வரக்கூடிய சிக்னலை சேஞ்ச் பண்ண முடியுங்கிறதுனால ஒன்று தான் கேட்டோம். அந்த சின்னங்கள் இருக்கக்கூடிய அந்த பேலட்டிங் யூனிட்டுக்கு அடுத்து கண்ட்ரோல் யூனிட்டை வைங்க. இதை மாற்றி வைக்கிறது தானே, ஃப்ராடு பண்ணணுங்கிறதுக்காகவே அதை மாற்றி வைக்க முடியாதுன்னாங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இவங்க ஏன் வந்து இப்போ சொன்னாங்கல்ல ஏற்கனவே பேசும்போது, உலகத்தில் சின்ன சின்ன மூல முடுக்குலாம் சிசிடிவி வைக்கிறாங்க திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்டில் வைங்கன்றாங்க, எங்கேயாவது இல்லாமல் இருந்தால் ஏன் இல்லாமல் போச்சுன்னு கேட்குறாங்க.
எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே இருந்த ரூலை மாற்றி 45 நாள் ஆனோன்னு அழிச்சிருவேன்னு சொல்லுது. அழிக்கிறதுக்கான அவசியம் என்ன வராது? இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ண எனக்கு வாய்ப்பே இல்லை, எனவே நான் வந்து அதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இதுவரை அதை சேர்த்து தான் வச்சுருக்காங்க. இனிமே நாங்கள் மாற்றுவோன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது கடவுளர்களை பற்றி பாடும்போது கூட அவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வருது. ஆனால் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் தப்பு பண்ணால் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? திருடனுக்கு பாதுகாப்பு. திருடனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது பாஜக அரசாங்கம். இதை தவிர வேறு என்னங்க? ஏன்னா இந்தியாவில் யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் தேர்தல் கமிஷனர்கள் தப்பு பண்ணாங்கன்னா அது என்ன இம்யூனிட்டி? அதுக்கு பேர் என்னது? ஆமாம், நீ திருடி எனக்கு அதை கொடு, நான் அதை பற்றி உன் பேரில் எந்த கேஸும் வராது, தைரியமாக திருடு என்று சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருந்த சிசிடிவி கேமராவை எடுத்துட்டாங்க? பொது இடத்துல இந்த மாதிரி திருடுவாங்கன்னு நினைக்கிற இடத்துல எல்லாம் வைக்கும்போது ஓட்டு திருட்டை தடுப்பதற்கான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் அவங்க விஜயதாரணிகிட்ட ஒன்று கேட்குறேன். அவங்க ரொம்ப இந்த மாதிரி அவங்க பிஜேபி இந்த எலெக்ஷன் கமிஷன் நவம்பர் 5 அன்னைக்கு தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த 22 இடத்துல பிரேசிலியன் மாடலோட ஓட்டு இருந்ததுன்னு சொன்னார். நான் இப்போ போய் பார்த்தேன், அழிச்சிருப்பாங்களா அப்படின்னு. அது இருக்குது. நவம்பர் 5ஆம் தேதி சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஹரியானா அந்த இதில் போய் பாருங்கள். லீடர் ஆஃப் அப்போசிஷன் சில குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு. டீட்டெயில்டாக கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இதுவரை என்னைக்காவது சந்திச்சிருக்காங்களான்னு கேளுங்க. ஃப்ராடு சார். ஃப்ராடு பண்ணுறதுக்காகவே ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பிரச்சனைகள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், நீங்க இப்ப ஃபிளாக் பண்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி மற்றும் மற்ற எதிர்க்கட்சிகள் அனைவருமே எழுப்பியிருக்காங்க. இது கூடுதல் கவனம் பெறுது. ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி விரிவா வந்து நாடு ஃபுல்லும் அதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பாராளுமன்றத்திலையும் எழுப்பியாச்சு. குறைந்தபட்சம் இப்பொழுதாவது இதற்கு வந்து ஒரு இன்னும் கூடுதல் கவனம் பெறுறதை தாண்டி ஏதாவது ஒரு ஆக்ஷன் வருமா? தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இல்லை அரசின் சார்பாக இதற்கு ஏதாவது ஒரு விளக்கம் வருமா? ஒரு தெளிவு பிறக்குமா? அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்திருக்கா இன்றைய பாராளுமன்ற நிகழ்வுகள்? இல்லை மக்கள் தான் போராடணும்? நான் பாராளுமன்றத்தை எல்லாம் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி மதிக்க மாட்டார். நீங்கள் அந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் இவங்க வந்த பிறகு 4 முறை அவசர சட்டமாக கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு முறை நாடாளுமன்றம் நடந்து முடிந்த அடுத்த நாளில் கொண்டு வந்தாங்க. ஒரு சட்டத்தை அவசர சட்டமாக கொண்டு வந்ததுங்கிறது இருக்குல்ல, அது இவங்க. எனவே நாடாளுமன்றத்தை மதிக்க மாட்டாங்க. அதே போல் நீதிமன்றங்களை இவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் 33 நீதிபதிகள், ஒரு இஸ்லாமியர் இருக்கார், ஒரு கிறிஸ்தவர் இருக்கார், 31 பேர் மீது இருக்காங்க. அதில் 9 பேர் விஹெச்பியினுடைய நிலைப்பாட்டை இந்தியா ஒரு மெஜாரிட்டேரியன் ஆட்சிக்குள்ளே இருக்கணும், அதுதான் கரெக்டுன்னு பேசுகிற இடத்துல இருந்திருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே நீங்கள் சிபிஐயை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, இடியை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, நீதிமன்றங்களில் ஒரு பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொன்னாங்கல்ல, முன்னாலெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பதறும் தப்பு நடந்துருச்சுன்னா. இப்போ ஞானேஷ்குமார் தைரியமாக இருக்கார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம மேலே கேஸ் வராத. நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். திருட்டு நடக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்கு இருக்கக்கூடிய சிசிடிவியை நான் 45வது நாள் அழிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு அவசியம் என்ன வந்தது? நம்பர் 1. நம்பர் 2, அப்படி யாராவது திட்டமிட்டு தவறு செய்தால், இப்போ நம்மெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு. அப்படி கோர்ட்டுக்கு போக முடியாத அளவுக்கு தேர்தல் கமிஷனரை காப்பாற்றுவது என்னது? திருட வேண்டும் என்று பாஜக அரசாங்கம் திட்டமிடுகிறது. திருடுவதற்கு உடந்தையாக நீங்கள் ஃபாசிஸ்டுகளோட நவீன ஃபாசிஸ்டுகள் முன்னாலெல்லாம் ஹிட்லரோ முசோலினியோ நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்தார்கள், நீதிமன்றத்தை முடக்கி வைத்தார்கள். சில அமைப்புகள் கேள்வி கேட்கும்னா முடக்கி வைப்பாங்க. இவங்க உள்ளிருந்து கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது.
அப்போ இப்படி வரும்போது அவங்க எதுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மக்கள் மட்டும்தான், ஆனால் உலகம் முழுவதும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு மக்கள் மட்டும்தான் பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. மக்கள் இதை புரிந்து கொண்டு வெளியே வர வேண்டும். வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர நாடாளுமன்றத்திலிருந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு ஜவஹர் அலி, அதாவது மக்கள் மட்டும்தான் இதற்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இவர்கள் பாராளுமன்றத்தை, ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் அல்ல. நீங்களே எப்படி இவிஎம்மையும் உங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் எதிர்த்தார்னு பல விஷயங்கள் அவர் பட்டியலிட்டு காமிச்சார். இத்தனை அம்பலப்படுத்தினதுக்கு அப்புறமும் வேற என்ன இதில் மேலே அதை ஆதரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அதில் தேர்தல் ஆணையத்துக்கு? இல்லை, முதல்ல இந்த எஸ்ஐஆரை பற்றி பேசணும். ஜனநாயக திருவிழாவில் ஒருவருக்கு ஒரு ஓட்டு, அந்த தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடக்கணுன்னா அந்த ஒருவருக்கு ஒரு ஓட்டு அடிப்படையில் நடந்தால் தான் நியாயமாக நேர்மையாக நடக்கணும். இறந்தவர்கள் பேர்லேயும் இருப்பிடம் மாறியவர்கள் பேர்லேயும் யாரும் ஓட்டு போட்டு விடக்கூடாது என்பது அதற்காகத்தான் எஸ்ஐஆர். யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லைல்ல. இந்த எஸ்ஐஆர் இது முதல் எஸ்ஐஆரா? இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடக்கலையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடத்தலையா? அப்போ அவங்க நடக்கும்போது மட்டும்தான் பிரச்சனை இல்லை, இப்போ மட்டும் பிரச்சனை எப்படி வந்ததுன்னு நான் தெரிய விரும்புகிறேன். இதை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? அதிமுக ஆதரிக்கும் தான் நியாயமான தேர்தல் நடக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் ஆதரிக்கிறோம். திமுக எதிர்க்கணும் தான் கள்ள ஓட்டு போட முடியாதுங்கிறதுக்காண்டி எதிர்க்கிறாங்க. அவங்களும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு சொல்லலை. அவர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் பத்தாது, இந்த தேர்தலுக்கு உரிய காலம் தான் இருக்குன்னு ஒரு விஷயம். இன்னொன்று, இது வரைக்கும் எந்த தேர்தலையும் வாக்காளர்களை நீ குடிமகன் தான் நிரூபிக்க சொல்லியோ இல்லை நீ சான்று கொடுத்து உனக்கு வாக்க முடிஞ்சா நீ உன்னுடைய வாக்கை பாதுகாத்துக்க, உன்னுடைய வாக்கு உரிமையை பாதுகாத்துக்கன்னு எந்த எஸ்ஐஆரும் சுதந்திர இந்தியாவில் சொல்லல. கடந்த காலங்கள்லயும் இந்த எஸ்ஐஆர் டெலீட் பண்றதுக்காக பண்றப்படுற எஸ்ஐஆரா இருக்கு. இதற்கு முன்பெல்லாம் வாக்காளர்களை சேர்ப்பதற்கான எஸ்ஐஆரா இருந்ததுன்னு தான் எல்லாருமே கொட்டிசிக்ஸ். இல்ல நீங்க கடந்த காலையும் இப்படிப்பட்ட எஸ்ஐஆர் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய 2002 நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் 5 நடந்திருக்கு, ஆட்சி காலத்திலே நடந்திருக்கு. இது 9வது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு, வாஜ்பாய் ஆட்சியில் நடந்திருக்கு, யாரும் மறுக்கல. நான் சொல்றேன், அதாவது கடந்த காலங்களில் நடக்கும்போது சரி, அப்பொழுது நடக்கும் பொழுதும் ஒரு மாசம் தான் நடந்தது. இப்பொழுது அப்ப ஒரு மாசம் இல்ல, அப்ப ஒரு மாசம் நடக்கல, ஜாஸ்தி நடந்தது. 6 மாசத்துக்கு மேல நடந்தது. எஸ்ஐஆர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 2004ல ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, நீ கேட்டீங்க. அது இந்தியா முழுக்க 2 வருஷம் நடந்துச்சு. நான் சொல்றது கேட்டுங்க, முழுசா வைங்க. இந்தியா முழுக்க 2 வருஷம் நடந்துச்சு. இங்கேயும் பீகார்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப தமிழ்நாடு நடக்குது. இப்படி 12 மாநிலம் நடக்குது. இப்படியே மாறி 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 28 மாநிலத்தில் முடியறதுக்கு 2-3 வருஷம் ஆயிடும். கனகராஜ் அவர் இது நான் சொல்லிடுறேன், முடிச்சு ஒரு கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இல்ல ஒரே ஒரு கேள்வி ஜவஹர் அலி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. 2002 2005 எஸ்ஐஆர் 2002 2005 தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்கல்ல. சில இடங்களில் 2002 இருக்கு, 197 தொகுதிக்கு 2002லையும் மீதி உள்ள தொகுதிக்கு 2005லையும். இது ரெண்டும் ஊரக பகுதிகளுக்கு 2002, நகர்ப்புறங்களுக்கு 2005ல நடந்துச்சு. தேர்தல் ஆண்டுக்கு முன்பு ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது. காலம் கொடுக்கப்பட்டது. இப்ப ஒரு மாசம் தான் கொடுக்குறாங்க. அதான் சார், நீங்க அப்ப நடந்ததும் ஒரு மாசம் தான் நடந்தது. இப்போ நான் கேக்குறேன் சார், இப்போ இல்ல சார், ஒரு மாசம் நடக்கல சார். தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருக்காங்க? 6,37,00,000 இது இது விநியோகம் பண்ணிட்டோம், அதை ரிட்டனா பதிவு பண்ணிட்டோம் சொல்றாங்களா இல்லையா? கொடுத்தது 6,52,00,000, கொடுத்து ரிட்டர்ன் வாங்கினது 6,37,00,000. நீங்க ஃபார்ம ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன உங்க கஷ்டம்? இது கஷ்டப்பட வேண்டியது நீங்க அரசு அதிகாரிகளுக்கு, இதுல கட்சிக்காரங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறேன். நான் முடிச்சிடறேன். நாங்க என்ன சொல்றோம், இல்ல அன்கலெக்டபிள் ஃபார்ம்ஸ்னு ஒரு 77 லட்சம் ஃபார்ம்னு சொல்லி அதே அர்ச்சனா பட்நாயக் கொடுத்த லிஸ்ட் தான் இருக்கு. 40 லட்சம் நான் ரூமர் இல்ல, எங்க கிட்ட லிஸ்ட் இருக்கு, நாங்களே செய்தி போட்டிருக்கோம். 77 லட்சம் ஃபார்ம்ஸ் அன்கலெக்டபிள் அப்படின்னு சொல்லி. அது யாரு? இறந்தவர்கள் பேர்ல திமுக போட்டு போட்டாங்களா, அதுக்கு கேன்சல் பண்ணி. இல்லங்க, யாரு நீங்க இல்லங்க அன்கலெக்டபிள் இல்ல. நீங்க அப்ப சென்னையில இருக்கக்கூடிய 40 லட்சம் பேர்ல 10 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்களா? அப்ப நடந்தது ஒரு 10 லட்சம் 40 லட்சம் பேர்ல 10 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்களா சென்னையில? இறந்தவர்கள் வாக்காளர்கள் இருப்பிடம் மாறியவர்கள் எல்லாம் ஃபார்ம் வாங்காத. இல்ல நீங்க தான சொன்னீங்க 100% போயிட்டு 100% வாங்கிட்டாங்க. நீங்க அப்புறம் எப்படி 77 லட்சம் போச்சு? 99% சார் 12.0% அன்கலெக்டபிள் ஃபார்ம்ஸ். ஆவரேஜா எல்லாரும் சொல்லக்கூடிய செஃபாலஜிஸ்ட்ல இருந்து இந்த பிரச்சனை தெரிந்தவர்கள் சொல்லக்கூடியது 6 லிருந்து 7% தான் இந்த நீக்கெல்லாம் வருது. தேர்தல் ஆணையருடைய ஸ்டேட்மென்ட் பேசுறேன்.
அவங்க கொடுத்தது தான் நானும் சொல்றேன். 6 கோடி தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட் தான் வந்து 77 லட்சம் அன்கலெக்டபிள். சென்னையில வந்து 40 லட்சத்துல 10 லட்சம் வந்து அன்கலெக்டபிள். சார் நேற்றைக்கு அவங்க சொன்னாங்க 6 கோடியே 37 லட்சம் வாக்காளர்கள் பதிவேற்றம் பண்ணிருக்கு தேர்தல் ஆணையர் கொடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த அதுக்கு பிறகு இறந்தவர்கள் இருப்பாங்க, இருப்பிடம் மாறியவர்கள் இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதுல ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒருவருக்கு ஒரு ஓட்டு, ஒருவருக்கு ஒரு ஆதார். இப்ப ரெண்டையுமே இணைச்சிட்டாங்களா ஒருத்தருக்கு 2 ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? ஆதாரையும் ஓட்டையும் இணைச்சிட்டேன்னு வைங்களேன், ஒருவருக்கு ஒரு ஆதார் தானே இருக்கு. இந்தியாவில் ஆதார் இல்லாத யாருமே இல்லை. ஒரு ஓட்டையும் ஆதாரையும் இணைச்சதுக்கு பிறகு நீங்க எப்படி உங்களுக்கு வந்து 2 ஓட்டு போட முடியும்? அப்ப இது அதனுடைய அடிப்படை தான் இது. ரெண்டாவது ஆதாரை இணைக்க வேணாம்னு யார் சொன்னதுன்னு சொல்லுங்க. யாரு நீங்க அது இப்போ வந்து யார் சொன்னது? இல்ல ஆதாரை இணைச்சதுக்கு இப்ப இணைக்கிறாங்களா, அதன் மூலமா கள்ள ஓட்டு போடுவது தடுக்கப்படும். ஆதாரை இணைக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. அதே போல ஆதார் இணைக்கணும்னு சொல்லிச்சு. இல்ல சொல்லல. ஆதார் சீடிங் சொல்லல. விருப்பப்படுறவங்க இணைச்சுக்கலாம். ஆதார் இணைக்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆதார் கம்பல்சரி ஆயிருச்சு சார். இல்ல கிடையாது, கம்பல்சரி கிடையாது. ஆதார் எலக்ட்ரல் ட்ரேட் ஐடி வந்து கம்பல்சரி கிடையாது. தமிழ்நாட்டுல கம்பல்சரி ஆதார் இல்லாம அந்த ஃபார்மே வாங்குறது சார். அது போய் எதிர்க்கட்சிகள்லாம் பல பேர் வந்து மன்றாடி கேட்டு உச்சநீதிமன்றத்துடைய ஆணையில வந்து 13வது டாக்குமெண்டா சேர்க்கப்பட்டது. அவங்க ஆதார சேர்க்க முடியாது, ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கிடையாது, ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னு இதே வந்து தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்கு. நீங்க சொல்ற அதே ஆதார் இணைக்கும் மூலம் கள்ள ஓட்டு போடுவது ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பது ஊர்ஜிதப்படும். அது முன்னாடி இல்ல. அதனால வந்து இது வந்து நல்ல விஷயமா. இதுல என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும். என்னென்ன குறைகள் நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, நியாயமான குறைங்க. நீங்க இவிஎம் பத்தி சொல்றீங்க. 2019 நடந்த சரி, அவர் கேட்டார் இல்லையா, 45 நாள்ல அந்த சிசிடிவி டெஸ்ட்ராய் பண்ணனும் ஏன் சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க? ஏதா 45 நாள்ல பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் 45 நாளைக்கு மேல வைக்க கூடாது, டெஸ்ட்ராய் பண்ணிடணும்னு சொல்லி சட்ட திருத்தம் ஏன் அவசரமா கொண்டு வரப்பட்டது? இல்ல அது இது போன்ற ஜனநாயக ரீதியில் இப்படி போட்டு சிறு தவறுகள் எங்க இருக்குன்னு இங்க கேக்குறதுல தப்பு இல்ல. இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டாரு. கூடாது, இவிஎம் கூடாதுண்டா சார். இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டாரு. இந்த நாட்டுல நீங்க வந்து இவிஎம் நீங்க வந்து திமுக எதிர்க்குதா? ஜனநாயகத்துல ஒவ்வொரு பிரஜைக்கும் வளர்ந்து வரக்கூடிய நாடுன்றீங்கல்ல. ஜெர்மனியை விட நம்ம தொழில்நுட்பத்துல வளர்ந்துட்டோமா? ஜெர்மனியை விட இந்தியா தொழில்நுட்பத்துல 2014 காங்கிரஸ் சார். நான் கேட்கக்கூடிய 2014 தேர்தல் எப்படி சார் நடந்தது? நான் கேக்குறது இவிஎம் மூலம் தானே சார் நடந்தது. அது காங்கிரஸ் தானே சார் நடத்துனாங்க. இப்ப என்ன சார் தேர்தல் ஆணையம் நடத்துச்சு? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சார் நடந்தது. அப்ப அவங்க ஆட்சியில இருந்தா தான் வெளியே போயிட்டாங்களே. அப்ப நீங்க ஆட்சியில தில்லுமுள்ளு பண்ணிருந்தா காங்கிரஸ் பண்ணிருக்க முடியாதா? அவங்க பண்ணல. அப்ப 2014 தேர்தல்ல காங்கிரஸ் நீங்க இத வந்து ஒரு 2 கட்சியா சுருக்காதீங்க. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை வந்து இல்ல அவர்கள் பேசும்போது கேட்கக்கூடிய இல்லங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல ஜவஹர் அலி, நான் ஒரு குறிப்பிட்டு சொல்றேன். அவர் ஒரே ஒரு கேள்வி தானே 2 பேர் கேட்டாங்க. தேர்தல் ஆணையர் பிரதமருக்கே இல்லாத ஒரு லீகல் ஹியூமனிட்டி, சட்ட பாதுகாப்பு. அவர் என்ன, அவர் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரியோ எந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவரோ ஒரு முடிவு எடுத்துட்டா அதை வந்து விசாரணைக்கு உட்படுத்த முடியும், சட்டத்துக்கு உட்படுத்த முடியும். அது என்ன பிரதமருக்கே இல்லாதது, ஒரு முதலமைச்சருக்கு இல்லாதது, ஒரு தேர்தல் ஆணையருக்கு கொடுக்கக்கூடியது என்ன லீகல்? சார் அது இண்டிபெண்டன்ட் பாடி சார். அதுக்கு ஏற்கனவே சட்டத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சார். அதுக்கு வந்து இது இண்டிபெண்டன்ட் பாடிக்கு அது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. எல்லா இண்டிபெண்டன்ட் பாடிக்கும் வந்து லீகல் இம்யூனிட்டி இருக்கா? நீங்க அதுல இல்ல இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிடியூஷனலி நீங்க எப்படி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்கன்னு கேள்வி கேளுங்க. ஜனநாயக நீதியில் உங்களுக்கு உரிமை இருக்கு. பேர் மட்டும் நியமிக்கிறீங்க, அதுதான் இந்த கேள்வி கேளுங்க. இத்தனை பேர் சேர்த்து நீங்க நியமிக்கணும் சொல்லுங்க. அந்த கேள்வியை தான் நீங்க ராகுல் காந்தி எழுப்பினாரு. எதற்காக இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸை நீக்கிட்டு அந்த இடத்துல பிரதமர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாரு. எதற்காக? எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருல்ல. இல்ல அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா? 2:1 யாரு செலக்ட் பண்ண முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு. 2:1 யார் செலக்ட் பண்ண முடியும்? கேக்குறேன். நீங்க ஒவ்வொரு ஆட்சி வரும்போது இப்படிப்பட்ட குழப்பங்கள், சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு. குழப்பங்கள் இல்ல சார், அவர் கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் அவசர கதியில பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசணும்ங்கறதுக்கான பேச இல்ல. நீங்க ஆதரவா பேசுறீங்க, யாருமே சொல்லல. நான் கேட்கக்கூடிய எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறீங்க? இவிஎம் எஸ்ஐஆர் தாண்டி அவங்க எஸ்ஐஆர் நியாயமான கேள்விதான். ஜவஹர் அலி அவங்க எஸ்ஐஆர் தாண்டி கேள்விகள் கேக்குறாங்க. எதற்காக வந்து
தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையரோ இல்லை தேர்தல் ஆணையர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து அவர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு லீகல் இம்யூனிட்டி கொடுக்குறீங்க. 45 நாள்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இத்தனை நாள் சேமிச்சு வச்சுட்டு இருந்தோம். இப்போ புதுசா என்ன 45 நாள், அது வந்து ஹரியானா சட்டமன்ற தேர்தல் குறித்து வாக்கு நடந்துட்டு இருக்கும்போது சட்ட திருத்தம் கொண்டு வந்து அளிக்கப்படுது. எதற்காகன்னு கேட்கறாங்கல்ல. அப்ப வந்து இதுல ஒரு சந்தேகம் எழுமா இல்லையா ஒரு மக்களுக்கு? நியாயமான கேள்விகள் கேட்கறது தவறல. ஆனா ஒட்டுமொத்தமாவே எஸ்ஐஆரே தப்பு. நான் எஸ்ஐஆர் கேட்கலையே. அவர் ராகுல் காந்தி மிஷினாலேயே தில்லுமுள்ளு நடந்து இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தனா 19 எல்லாம் திமுக ஆட்சி எப்படி வந்தன்னு கேள்வியை மக்கள் எழுப்பாங்களா? இல்ல தாராளமா நீங்க அந்த கேள்வி நீங்களும் எழுப்புங்க. இரண்டாவது நான் கேட்கக்கூடிய இப்ப எஸ்ஐஆர் பத்தி கேட்க ஜவஹர் அலி ஒரே ஒரு கேள்வி. ஜவஹர் அலி ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க செல்வி ஜெயலலிதா ஹைகோர்ட்டுக்கும் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க. இவிஎம் எதிர்த்து போனாங்களா இல்லையா? போனா ஏன் போனாங்க அதை மட்டும் சொல்லுங்க. பாலச்சந்திரன் அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. திரு பாலச்சந்திரன் குறிக்கிறார். அவரு அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. ஒரே ஒரு கேள்வி. அதாவது சொல்லுங்க திரு பாலச்சந்திரன். திரும்ப என்ன வாதம் வைக்கப்பட்டது என்றால் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன இந்த இவிஎம்க்கு ஆதரவா தேர்தல் ஆணையம் திரும்ப என்ன சொல்லுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சொல்லுச்சுன்னா, இதுவரைக்கும் ஒரு இடத்துலையாவது இவிஎம்ல வந்து இது நடந்தது, ஃப்ராட் நடந்தது நீங்கள் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் ஜனநாயகத்தில் அது சரியான கேள்வி கிடையாது. இவிஎம்மில் வந்து குறைபாடு இருக்க முடியுமா, அதில் வந்து டிங்கர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படவே இல்லை. அந்த கேள்வி எழுப்பியிருக்கணும். அந்த கேள்வி எழுப்பியிருந்தா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே ஒரு பதில் தான், ஆமாம் இட் கேன் பி டிங்கர்ட். அப்போ 0.0001% கூட தவறு நிகழாத வண்ணம் ஒரு தேர்தல் நடக்க வேண்டும். இந்த மாதிரி டெக்னிக்கலான உள்ள ஒரு மெஷினில் வந்து அப்படி தவறு நடந்ததுன்னா அந்த தவறு யார் சரி பண்ணுவாங்க? சரி பண்ணுறதுக்கு யாருக்கு டைம் இருக்கிறது? இப்போ ஹரியானாவை பற்றி கேட்டாங்க, நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போங்களேன்னு இது தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் போகலன்னு சொல்லி கேட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போகிறதுக்கான நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவங்களுக்கு ரீடபிள் மெட்டீரியலே கொடுக்கலையே. அதனால இனிமே தேர்தல் ஆணையத்துக்கு போய் பிரயோஜனம் கிடையாது, கோர்ட்டுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் ஒண்ணு சொல்றேன். வாக்குச்சீட்டு முறைப்படி 2006 இங்க மாநகராட்சி சென்னையில் தேர்தல் நடந்தது. அதுல நானும் ஒரு களத்துல வேட்பாளராக இருந்தவன். என்ன பண்ணாங்க, அந்த வாக்குச்சீட்டு முறைப்படி நீங்க எல்லாத்தையும் தள்ளி உள்ள விட்டுட்டு வாக்குச்சீட்டு கள்ள ஓட்டு போட்டாங்க. இது அப்படியும் அதுலயும் வாக்குச்சீட்டுலயும் கள்ள ஓட்டு தாராளமா போட்டுக்கிட்டு இருந்தார்கள் என்பது வந்து ஊர்ஜிதம். இதுல மட்டும்தான் இல்லை, இதுலயாவது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஆள் ஒண்ணுக்கு மேல போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நீங்க வந்து ஓட்டு என்றதுல பிரச்சனைங்கிறீங்க. அது இன்னும் வந்து ப்ரூவ் ஆகல. இன்னுமே வந்து ஊர்ஜிதம் பண்ணி இதுல தவறு இருக்குன்னு இதுவரைக்கும் உங்களுக்கு சவால் விட்டு தேர்தல் ஆணையம் யாராவது நிரூபிச்சிருக்கீங்களா? இதுல தவறு இருக்கு. அவர் ஸ்பெசிஃபிக்கா தானே கேட்டாரு, அதை டேம்பர் பண்ண முடியுமா அப்படின்றத எஸ் ஆர் நோ ப்ராபபிலிட்டி கேட்டா அதற்கு என்ன பதில் இருக்குன்னு கேட்டார் இல்லையா? நீங்க சார் தேர்தல் ஆணையம் இத நீங்க தவறு நடக்க முடியும்னு நீங்க வந்து சவால் விட்டு நீங்க வந்து அதை சரி செஞ்சு காட்டுங்கன்றாங்க. அதை யாராவது செஞ்சு காட்டி இதுல தவறு நடக்குதுன்னு காட்டினாங்க இல்ல. ரெண்டாவது நான் ஒண்ணு சொல்றேன். பீகார்ல சார் பீகார்ல நீங்க ரெண்டாவது வந்து பீகார்ல கடந்த எத்தனை வாக்காளர் இருந்தா அதுல வாக்காளர்கள் விடுபட்டு போனோம்னா, அதாவது அதிகமான வந்து எங்கள் விடுபட்டு போச்சுட்டு அதுல யாருமே தேர்தல் ஆணையத்துல முறையிடல. தேர்தல் ஆணையத்துல எங்க எஸ்ஐஆர்ல எங்களுடைய பேர் எடுத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த முறையை விட இந்த முறை வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு வாக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. 12 முஸ்லிம்கள் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய உவைசி கட்சி 6 எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நன்றி திரு பாலச்சந்திரன். பீகார்ல நடந்தது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். திரும்ப தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. அதாவது பீகார்ல நடந்தது என்னன்னா, இவங்க திரும்ப என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையத்தில் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனால் பிஎல்ஏ வந்து சொன்னாங்க, நாங்க பிஎல்ஓட்ட கொண்டு போய் கொடுத்தபோது அவங்க ஏத்துக்கிடல அப்படின்னு சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட். உடனே அவர் சொன்னாரு, மாவட்ட தேர்தல் இவர்கிட்ட கொண்டு போய் சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. உடனே அவர் வந்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு சரி பார்க்க வேண்டியதை பார்க்குறேன்னாரு. பார்க்க வேண்டியது என்ன பார்க்க முடியும், டேட் ஃபார்ம் ஆயிடுச்சு, மாறாயிருச்சு. அப்ப அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலங்கிறது உண்மை இல்ல. கம்ப்ளைண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லைங்கிறது உண்மை. அவங்க வர இருங்க, அவங்க லைவ்ல இருக்காங்க, முடிச்சிருங்க. எஸ்ஐஆர் இந்த பாருங்க, எஸ்ஐஆர்ல அடிப்படை கோளாறுகள் இருந்தால்
இந்த மாதிரி ரீடபிளாக கொடுக்க மாட்டோம், சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிருவோம், இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐஆர் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பிரயோஜனம்? எதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா என்ன பிரயோஜனம்? அதான் இது இன்னைக்கு ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்லப்பட்டது. இவங்க வந்து திரும்ப திரும்ப காவல்துறை கேட்டாங்க, தேர்தல் ஆணையம் கொடுக்கலன்னு சொன்னபோது ஒரு பதில் சொல்லப்பட்டது, கோர்ட்டு மூலமாக வாங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குங்கிறது ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கு தெரியாதா? கோர்ட்டு மூலமாக ஒவ்வொருத்தரும் போவாங்க. காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த விவரங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்டா அது கோர்ட்டுக்கு போகணுமா? புதுசு புதுசாக சிஸ்டம் சொல்றாங்களே, அதுதான் வியப்பா இருக்கு. அதாவது அவர் கனகராஜ் சார் சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டில் விஹெச்பி சார்ந்த ஜட்ஜஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் மாவட்ட செயலாளராக இருந்தார் திமுகவில், அவர் ஜட்ஜ் ஆனார், அவர் ப்ரோ டிஎம்கே தான். அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஆறுமுகம் அவரும் பொறுப்புல இருந்தாரு, கட்சி பொறுப்புல இருந்தாரு. இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்காங்க, பாஜக, விஹெச்பி, ஆர்எஸ்எஸ் இருந்தவங்க இருக்காங்க. ஆனா அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இம்பார்ஷியலா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. அப்படி இவங்க யாரும் இருக்கலன்னு இவங்க சொன்னாங்க. நான் இங்க யாரும் இருக்கல, இங்க யாரும் அப்படி நடந்துக்கல. இங்க எப்பவுமே குறிப்பிட்டு சொல்லணும் நீங்க. ரத்னவேல் பாண்டியன், ஆறுமுகம் நிறைய பேர். எந்த கேஸ்ல குறிப்பிட்டு நீங்க சொல்லுங்க. 19 போன போக்குல வந்து அப்படியே ஒருத்தர் வந்து கேரக்டர் அசஸ்மென்ட் பண்ண முடியாது. அடுத்த நிகழ்ச்சியில பப்ளிஷ் பண்ணிருங்க, நானே ஜட்ஜ்மென்ட் காப்பி தரேன். இப்ப கரூர் நடந்த சம்பவத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம ஒரு ஜட்ஜ் மெட்ராஸ் மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசாரிக்கிறாரு. ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞர், ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத ஒரு கேஸை விசாரிக்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? அப்பனா ப்ரோ டிஎம்கே தானே அர்த்தம். அப்ப இங்க மட்டும் அவங்க அம்மா எம்எல்ஏ சொல்ற கருத்துக்கு நீங்க தான் வந்து பொறுப்பேத்துக்கணும். அவங்க அம்மா ஜட்ஜஸ்க்கெல்லாம் வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறது நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அத நாங்க சொல்லிடுறோம். அவங்க சொல்றதுக்கு அவர் பொறுப்பேத்துக்குவார், நீங்க சொல்றதுக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அத மாதிரி உள்நோக்கம் யாரையும் கற்பிக்க, அதாவது நான் ஒரு கோர்ட்ல அப்பியர் ஆகிற வக்கீல், ஆனா அதே நேரம் உள்நோக்கம் யாரையும் கற்பிக்கணுங்கிறது கிடையாது. அந்த உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பல காரணிகள் இருக்கும், புரியுதுங்களா? திமுக எம்எல்ஏவோட சன்னு தான் உட்கார்ந்து இந்த கேஸை விசாரிக்கிறாரு. திமுக எம்எல்ஏவா இருந்தவங்க, அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் நம்முடைய சிஎம் வந்து போயிருக்கிறாரு எல்லாத்துலயும். அப்படி நிறைய போட்டோ ஆதாரங்கள் இருக்கு. இருந்தாலுமே நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோமா? இல்ல. விநாயகர் சதுர்த்தி விழா இதுக்கு முன்னாடி ஒரு சிஜே இருந்தாரு. ஒரு விநாயகர் சதுர்த்தி நடந்தப்ப, ஒரு பூஜை நடந்தப்ப சீஃப் ஜஸ்டிஸும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்தா வந்து அந்த ஒரு கலந்துக்கிட்டாங்க. அதுக்காக வந்து அவரு வீட்டுக்கு போயிருந்தான்றனால வந்து உள்நோக்கத்தோட பண்ணாரா? சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஜட்ஜ் போனாலோ, ஒரு மசூதிக்கு போனாலோ, இல்ல ஒரு சர்ச்சுக்கு போல வீட்ல வந்து கலந்துக்கிட்டதுதான், வீட்ல வந்து கலந்துக்கிட்டாலோ ஒரு சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தான் இப்ப சொன்னீங்க. கிடையாது, நீங்க தானே சொன்னீங்க. கிடையாது, இவ்வளவு விஷயங்கள் இருந்து நாங்க சாயம் பூசல. இப்ப அவர் சாயம் பூசறதால நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர் வந்து ஜட்ஜ பத்தி சொல்றாரு, நீங்க ஏன் வந்து அத இது பண்றீங்க? அவர் ஜட்ஜ பத்தி சொல்றாரு, நம்மளும் ஜட்ஜ பத்தி தான் சொல்றோம். அவர் சொல்ற கருத்துக்கு அவர் பொறுப்பேத்துக்கிறார், நீங்க தனிப்பட்ட முறையில பொறுப்பேத்துக்கறீங்க. ஆனா அதே நேரம் ஜட்ஜஸ் பத்தி அப்படி விமர்சனம் பண்றது சரி. இப்ப ஜட்ஜஸ் பத்தி, இப்ப ஜுடிஷியரி பத்தி கேள்வி இல்ல. இப்ப கேள்வி வந்து பாராளுமன்றத்துல ஜுடிஷியரி பத்தி எடுத்ததால நான் சொல்றேன், அது நீங்க பொறுப்பேத்துங்க, நீங்க கருத்துக்கு அவர் பாத்து பாரு. இப்ப கேள்வி வந்து பாராளுமன்றத்துல ஜனநாயகத்தை கொலை வந்து கெடுப்பதற்காக அல்ல அழிப்பதற்காக பாஜகவோடு துணை சேர்ந்து தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு வெளிப்படையான குற்றச்சாட்டு உங்க மீது. ஏன் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா வந்து இவிஎம் வேண்டாம்னு சொன்னப்ப காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் பண்ண ஃப்ராடால தான் அம்மையார் வந்து இவிஎம் வேண்டாம்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அப்படி ஒரு ஆட்சி காலத்துல ஒரு ரிஃபார்ம்ஸ், எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ், அதே மாதிரி தான் நடக்குது. ஒரு எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் நடக்கும். எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் நடக்கும் போதெல்லாம் இப்ப இன்னைக்கு 12.06% இல்லங்கறீங்க. இங்க அந்த 12.06% இறந்தவர்கள் ஷிஃப்டட், இவங்க எல்லாம் இதுவரைக்கும் கள்ள ஓட்டு போட்டே ஆட்சிக்கு வந்திருக்குது திமுக. அதனால வந்து திரு ரவிக்குமார் இப்ப குறையுதுங்கிறது தையான்னு குதிக்கிறதுல அர்த்தம் இல்ல. நன்றி திரு ரவிக்குமார். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இங்கே தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் என்பது ஏற்கனவே பல முறை நடந்திருக்கிறதா சொல்லிட்டு இங்கே பேசுகிறவங்க கூட சொல்கிறாங்க. ஆனால் அந்த எஸ்ஐஆரில் எப்போயாவது இந்த மாதிரி ஃபார்ம் வாங்கியிருக்காங்களா? இப்போ இங்கே பேசினார்ல அவரே வந்து அது மாதிரி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காரா? அது மாதிரி எப்போதுமே நடந்ததில்லை. இந்த மாதிரி ஃபார்ம் எப்போவுமே ஃபில்லப் பண்ணி வாங்கப்பட்டதில்லை. 2002 எஸ்ஐஆர் டீட்டெயிலை கொடுங்கன்னு எந்த ஃபார்மும் அதுக்கு முந்தைய எஸ்ஐஆர் டீட்டெயிலை கொடுங்கன்னு கேட்கப்பட்டதில்லை. இப்போ இந்த இதில் இன்கம்ப்ளீட்டாக கொடுக்குற ஃபார்ம்ஸு, நீங்கள் அது மாதிரி ஃபார்ம் இருந்தால் காட்டுங்க, முதல்ல பார்ப்போம். இது மாதிரி வந்து நான் 2002 இங்கே வந்து 50 லட்சத்துக்கு மேலான வாக்காளர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டாங்க. 50 லட்சத்துக்கு மேலே. ஹிந்து பத்திரிகை அவங்கள என்றாமே இதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, மெட்ராஸில் எவ்வளவு பேர் வாக்காளர் நீக்கப்பட்டாங்கன்னு. அப்போ இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி
அதுக்காக தான் தாமஸ் கமிட்டி வந்து நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால். அவங்களே இதில் ஏகப்பட்ட குளறுபடி நடந்ததுன்னு 2005 திருப்பி ஒரு ரிவிஷன் நடத்தினாங்க. இது தமிழ்நாட்டில் 2002 2005 நடந்த குழப்பங்கள். இப்போது சிஇஓ தமிழ்நாட்டில் இருக்க சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. இன்கம்ப்ளீட்டு அல்லது சப்மிட் பண்ணாதவங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ண போகிறாங்க. அந்த நோட்டீஸை யார் போய் கொடுப்பா, எதன் மூலம் அனுப்புவாங்க? இந்த பிஎல்ஓஸு ஏற்கனவே பிஎல்ஓஸு அந்த ஃபார்மை கொடுக்க முடியல, அவங்க எப்படி நோட்டீஸை கொண்டு போய் கொடுப்பாங்க? இது ஒன்று. ஆனால் அப்படி நோட்டீஸ் கொடுக்கும்போது தான் அந்த 13 வகையான ஆவணங்கள் பீகார் எஸ்ஐஆர் உட்பட அந்த ஆவணங்களை ஃபுல்லாக கொண்டு போய் சப்மிட் பண்ணணுன்னு சொன்னாங்களே, அதுலேயும் கிளியர் கட்டாக இதில் ஏதாவது ஒரு ஆவணமா அல்லது அத்தனை ஆவணமா அப்படிங்கிறது சொல்லப்படல. அதில் ஆதார் என்பது கண்டிஷனல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணப்பட்டால் ஆதாரை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது இல்லாமல் மற்ற ஆவணங்கள் இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் லிஸ்ட்டில் சேர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் என்பது குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஆவணம் கிடையாது. அப்போது இந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யலை, குடியுரிமையை அவங்க தீர்மானிக்க போகிறாங்க. இதைத்தான் வந்து நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கோம். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் குறிப்பாக நாங்கள் பழங்குடியினர்கள் எவ்வளோ பேர் வந்து இதில் விடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் அஃபிடவிட்டாக போட்டிருக்கோம். அதுக்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்றைக்கி அவங்க பதில் சொல்லி 11ஆம் தேதிக்கு இன்றைக்கி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு வழக்கு. திரு ரவிக்குமார், எனவே இதில் வந்து இந்த பிரச்சனை குறித்து கவனம் எழுப்பணும். பாராளுமன்றத்தில் பேசுகிறேன்னா இல்ல பாராளுமன்றத்தில் கவனம் எழுப்பணும் ஒரு முயற்சி இதுல இந்த சொல்லுங்க தொடருங்க. இல்லை நான் ஒரு நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் ஒரு நிமிஷம். அந்த குடியுரிமையை இவங்களுக்கு உறுதி செய்யறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட முடிய தவிர குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அவங்க அதிகாரம் இல்லைங்கிறது தான் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, இதில் நம்ம ஆதாரமாக பார்க்க வேண்டியது இன்றைக்கி அரசியல் கட்சிகளாக எழுப்ப வேண்டிய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இந்த வாக்குரிமை என்பது நமக்கு அரசமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக தான் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையில் இது தொடர்பான விவாதம் வந்தபோது அன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு துணைக்குழு அமைக்கப்பட்டிருந்தது அரசியல் நிர்ணய சபையில். அந்த துணைக்குழுவில் அம்பேத்கர் உறுப்பினராக இருந்தார், அல்லாடி கிருஷ்ணசாமியை இருந்தார், ராஜகோபாலாச்சாரியா இருந்தார், கிருபாலினி வந்து அதுக்கு தலைவராக இருந்தார். அப்போ என்ன அம்பேத்கர் போய் வாதாடினார் என்றால், இந்த வாக்குரிமையை வயது வந்தோருக்கான வாக்குரிமை யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் இதை அடிப்படை உரிமையாக சேர்க்க வேண்டும் என்று வாதாடினார். அங்கே வந்து துணைக்குழுவில் வந்து வாதாடினார். அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அரசியல் நிர்ணய சபையில் போய் பார்த்துக்கலாம், இது வந்து இங்கே டிசைட் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் அந்த குறிப்பிட்ட ஆர்டிக்கிள் வந்து பாஸ் பண்ணுற சமயத்தில் இதை பற்றி விவாதமே வரல. ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த ஓட்டே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு பேசுனதும் இது மாதிரி தேவையில்லாத விவாதங்கள் வரும்னுட்டு உடனடியாக விவாதம் இல்லாமல் அந்த செக்ஷன் அந்த ஆர்டிக்கிளை பாஸ் பண்ணிட்டாங்க. நன்றி. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்திருந்தா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் இதை மாற்ற முடியாது. எனவே வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்ப வேண்டிய அவசியம் இன்னைக்கு எழுந்திருக்கு. நன்றி திரு ரவிக்குமார். ஜவஹர் அலி, உங்களோட இறுதி கருத்து சுருக்கமா. ஒரு நம்ம ரவிக்குமார் சார் சொன்னாரு, குடியுரிமையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. ஆனால் மறைமுகமாக என்ஆர்சி செய்ய வேண்டிய வேலையை, உள்துறை செய்ய வேண்டிய வேலையை வந்து தேர்தல் ஆணையத்தை வைத்து செய்கிறார்கள் தான் சொல்றாங்க. ஒரு இந்திய குடிமகன் தான் ஒரு பிரதமரையோ ஒரு முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்க முடியும். இந்திய குடிமகன் தானே தேர்ந்தெடுக்க முடியும். அதுல என்ன தவறு இருக்கு? அதை செய்யறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்கு. நீங்க வந்து தேர்தல் ஆணையம் எல்லாம் செய்யக்கூடாது சார். ஒரு ஓட்டு போடுறதா இருந்தா அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர் தான் வேணும்னா அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? அதாவது ஒரு திசை திருப்பல் வேலை இல்ல, இதுல திசை திருப்பலே கிடையாது. இல்ல மறைமுகமா குடியுரிமை எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடாது. நான் கேக்குறது, நாளைக்கு வந்து காவல்துறையை வச்சு பட்டா வாங்கி தர சொல்ல முடியுமா? இல்ல அவர் சொன்னாரு சிறுபான்மை மக்கள், பழங்குடிய மக்கள் இதெல்லாம். இப்போ வந்து இப்ப லேட்டஸ்டா உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்ததுன்னா அந்த அடையாள அட்டத்தின் முன்னாடி இருக்க நம்பர் என்ன, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன, அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன, அதனுடைய இவங்க எல்லாத்தையும் அந்த தேர்தல் ஆணையம் ஒரு ஆப் இருக்கு,
அதுல தேர்தல் பிஎல்ஓ வராங்களா அவங்களே போட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல கொடுத்துறாங்க சார். இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு கேட்கிறேன். இப்போ எனக்கு கூட நான் ஏரியா மாதிரி வந்தேன், அதனால இந்த அட்ரஸ் வச்சுட்டு நான் இந்த அட்ரஸ்ல இருந்தேன். 2002 அவங்க இந்த கனெக்டிவிட்டி இந்த TN0 இந்த இதுல இருக்கு உங்க ஃபாதர் பேர் இதான் உடனே கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை இருக்குது? நாம எங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். ஓட்டு நன்றி அப்படி என்பதுதான் நன்றி நன்றி. இன்னொருத்தர் பேசணும். திரு கனகராஜ் சுருக்கமா உங்களுடைய கருத்து. திரு கனகராஜ் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல. திரு கனகராஜ் சுருக்கமா உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க. நன்றி நன்றி. பாயிண்ட் டேக்கன். சொல்லுங்க திரு கனகராஜ். முடிச்சிருங்க. அதாவது இல்ல அடிப்படை உரிமையில சொன்னாரு. அடிப்படை உரிமையில சேர்த்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆனா காங்கிரஸ் எத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தாங்க? நீங்க அதே ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. திரு கனகராஜ் உங்களோட இறுதி கருத்து. நீங்க அந்த கட்சியில தாங்க இருந்தீங்க. அத அப்ப கேட்டீங்க. ஆமா அப்பவே செஞ்சிருக்கலாம். ஏன் செய்யாம விட்டாங்க? நான் இப்பயும் கேக்குறேன் அப்பயும் கேக்குறேன். நம்ம ஜவஹர் அலி சொன்னாரு அதெல்லாம் க்ளீன் பண்ண போறோம். அப்பவும் இப்பவும் என்ன வேறுபாடுனா, அப்போ யாரும் ஓட்டர் லிஸ்ட்டை ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணல. இன்னையிலேருந்து யாருமே ஓட்டர் கிடையாது புதுசாக தான். அப்போது யார் தப்பாக இருந்தாங்களோ அதெல்லாம் பண்ணாங்க. ஒன்று இதெல்லாம் இன்னமும் கரெக்டாக நடக்குதுங்கிறது மாதிரி 7 பேரை செத்தவங்களை, அதாவது ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இருக்கிறவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்கன்னு ரெப்ரசன்ட் பண்ணி கேட்காததுனால அதை தேட முடியாததுனால உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனது அவருக்கு தெரியாதான்னு எனக்கு தெரியல. அப்புறம் வெளிநாட்டவர் சார், வெளிநாட்டவர் 13,500 பேர் இருக்கிறதா 35,000 பேர் இருக்கிறதா சொன்னாங்கல்ல. எத்தனை வெளிநாட்டவரை கண்டுபிடிச்சிங்கன்னு ஞானேஷ்குமார்கிட்ட எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட கேட்டாங்கல்ல, எப்பாவது சொன்னாங்களா? அவங்க சொல்கிற அதே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்களும் அலைகிறீங்களே, அது இதெல்லாம் இதுக்காக பண்ணுறதா. ரெண்டாவது, குடியுரிமையை தீர்மானிப்பதற்கு என்று இந்தியாவில் இருக்கிறது பாஸ்போர்ட் மட்டும்தான். வேறு எதையும் வச்சு குடியுரிமையை தீர்மானிக்க முடியாது. பாஸ்போர்ட் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியும். நண்பர் ஜவஹர் அலி பாவம் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு நான் தான் கேட்டேன். நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? செல்வி ஜெயலலிதா ஏன் EVM எடுத்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேன்றாரு. பாஜகவோட சேர்ந்தது ஜவஹர் அலி டைம் இல்ல போதுங்க. பாஜக பேச வேண்டிய அவசியமும் இல்ல. நன்றி. அதிமுக நன்றி.